பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஐசியா சாப்டர் 28 verse 11. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். அக்கினி அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்னும் வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்தாவியனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நம்மளால் அந்நிய பாஷை பேச முடியாது. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் எல்லோருக்குள்ளேயும் பரிசுத்தாவியன் இருக்கிறார்கள் என்றும் சொல்லவும் முடியாது. அது ஒரு அடையாளம். அந்நிய பாஷையோடு கர்த்தர் பேசுவார். அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியான நமக்குள்ள வருவதற்கு ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷை. அது மட்டும்தான் அடையாளம் அல்ல, அதுவும் ஒரு அடையாளம். சிலர் ஊழியக்காரர்கள் வந்தவுடன் அந்நிய பாஷை பேசுவார்கள். சிலர் சபையில் அந்நிய பாஷை பேசுவார்கள். அந்நிய பாஷை என்பது எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் உறவாடி கொண்டு இருப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அந்நிய பாஷை பேசி பேசி தீர்க்கதரிசனம் உரைக்கிற காரியங்கள், அது மிகப்பெரிய ஒரு அளவிடப்படாத ஒரு அன்பு. நிறைய நேரங்களில் அந்த அனுபவங்கள் சந்தோஷத்தை உண்டாக்கும். நிறைய நேரங்களில் நாம் அதற்காக அந்நிய பாஷை வரம் என்று ஒரு வரம் சொல்லப்படுகிறது. ஆவியனுடைய வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அந்த அந்நிய பாஷை ஒருவர் கண்டினியூவாக பேச பேச அது வரங்களாக மாறிவிடும். பாருங்கள், லாங்குவேஜ் தெரியாதவங்க ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அவர்கள் தவறாக இருக்கலாம், ஆனால் கற்றுக்கிட்ட பின்பு அவங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. நாம் இந்த அந்நிய பாஷை கற்றுக்கிட்டு பேசுவதல்ல, ஆவியானவர் நமக்குள்ள இடம் கொடுக்கும் போது தான். ஆவியானவருக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆனால் பாவிகளோட பரிசுத்த ஆவியானவருக்கு வேலையே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எப்படியாப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு கடுகளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஆனால் பாவிகளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் உண்டு. கிறிஸ்து என்று பரிசுத்த ஆவியானவருக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் யாருக்குள்ளெல்லாம் கழுவப்படுகிறதோ, இயேசுவின் ரத்தம் யாருக்கெல்லாம் ஊற்றப்படுகிறதோ, இயேசுவின் ரத்தம் யாருக்கெல்லாம் இறங்குகிறதோ, இயேசுவின் ரத்தம் யாருக்கெல்லாம் ஊறி அவங்களுடைய வாழ்க்கையை வசந்தகர நடத்துகிறதோ, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரால் கிரியை செய்ய முடியும். ஒருவேளை என்னைக்கோ ஒரு நாள் மனம் திரும்பி இருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாளைக்கு ரசிக்கப்பட்டிருக்கலாம், அது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்க தெரியும். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த அபிஷேகத்துக்காக நம்ம மன்றாடும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு விசேஷித்த இறக்கத்தை பார்க்க முடியுங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு ரசிக்கப்பட்டுட்டு இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு முக்கியம் அல்ல. எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டாலும் பிசாசானவன் கவிழ்த்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அவைகளை மேற்கொள்வதற்காக தான் இந்த பரிசுத்தவின் அபிஷேகம் அவசியமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நாம் சொல்ல சொல்ல சொல்ல, இயேசுவின் ரத்தம் செய்யும் என்று சொல்ல சொல்ல, அறிக்கையிட பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அந்த பரிசுத்தாவினுடைய நிறைவை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்கள்ல நிச்சயமாக ஒரு பலனையும் பார்க்க முடியும். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். உங்களோட கர்த்தர் பேசுவார். அதிகமாக இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு தயவு கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், நீங்கள் வந்து இந்த வேலை செய்யுங்க, உங்களுக்கு இந்த ப்ரொமோட் கொடுக்குறோம், உங்களுக்கு இந்த ஆஸ்வதை தருகிறோம், உங்களுடைய வெளிநாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு, நீங்கள் எதிர்பார்த்தீங்களா பணம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்ல போகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்தில் நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டு. இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்ட அப்போஸ்தலர்களுடைய பாதங்களில்
அந்த ஆசனங்களை கொண்டு வந்து நோக்க என்ன தெரியுங்களா? பரிசுத்தாவின் நிறைவு அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் இருந்துச்சுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அப்போஸ்தலர்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற அதே பரிசுத்தாவியானவர் தான் நசனாகி இயேசுவை நிரப்பின அதே பரிசுத்தாவியானவர் உங்களையும் என்னையும் நிரப்புவதற்கு நாம் இடம் கொடுக்கும் போது ஆண்டவர் மிகப்பெரிய மேன்மையான ஆசீர்வாதம் நிரப்புவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, அந்நிய பாஷையினாலும் அப்பா பரியாச உதவிகளினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக. இந்த ஏசாயா 28:11 சொல்லியிருக்கிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரோட பரிசுத்தாவின் அருள் புரிவீராக, இரக்கம் செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி 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 தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரும் என் அன்பு தகப்பன் பரிசுத்தாவின் உதவியாக கடந்து வருவீராக. அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.